நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 21/12/2024 மார்கழி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. ஷஷ்டி திதி பகல் 12:21 வரை, பின்பு தேய்பிறை சப்தமி. நாள் முழுவதும் பூர நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்தயோகம். இன்று ஷஷ்டி, முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. கரி நாள் என்பதால் சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சுக்கிரன், 11இல் சனி, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுப முயற்சிகள் தற்போது வெற்றியை தரும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் விலகுவதால் மன அமைதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரன், 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக சுக்கிரன் 9இல் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும், பெண்கள் வழியில் ஒரு சில ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். கடந்த காலங்களில் உங்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட தற்போது சிறப்பாக முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சந்திரன் 2இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது,
கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் குரு வக்ரகதியில் இருப்பது அற்புதமான அமைப்பாகும். ராசிக்கதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று கூறினால் மிகையாகாது. அதிகாரிகளுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரன் 6இல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் 12இல் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடைய முடியும். குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் 3இல் சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பொறுமையை கடைபிடித்தால் உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். உடனிருப்பவர்கள் ஒரு சில நெருக்கடிகளை தரதான் செய்வார்கள். நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் எதையும் சமாளிக்கலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன் 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பணவரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கடந்த கால நெருக்கடிகள் விலகும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி உண்டாகும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும்.
இன்றைய நாளில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. முருக வழிபாடு மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் செவ்வாய் 8ல் சந்திரன் சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எதையும் குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாது. அதன் காரணமாக மன அமைதி குறைவு உண்டாகும். வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது, குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் செவ்வாய் 7ல் சந்திரன் 11ல் சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக உள்ள நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதிலும் மன நிம்மதியுடன் செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளு எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சந்திரன் 10ல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறைவதால் மன நிம்மதியும் பூரிப்பும் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.